நாணயத்திலும் ரஷ்யாவுடைய நாணயத்திலும் எண்ணெய் வணிகத்தை வெனிசுலா துணிச்சலாக செய்த காரணத்தினால இத்தகைய துணிச்சல் மற்ற நாடுகளுக்கும் வந்துவிடக்கூடாது. அப்படி வந்துவிட்டால் அமெரிக்காவுடைய பெட்ரோல் டாலர் சாம்ராஜ்யம் சரிந்துவிடும் என்ற அச்சத்தின் காரணமாக இப்போது வெனிசுலாவின் மீது தாக்குதல் நடத்தி அந்த அதிபரை கைது செய்து சிறைப்படுத்தியிருக்கிறார்கள். இது சர்வதேச சட்டங்களை மீறிய செயல். ஐக்கிய நாட்டு சபை வழக்கம் போல கையாலாகாத தனத்தோடும் தீர்மானங்களை நிறைவேற்றிவிட்டும் அமைதியாக இருப்பது கண்டிக்கத்தக்கது. குறிப்பாக பிரிக்ஸ் நாடுகளோடு நெருக்கம் பாராட்டிய நாடு வெனிசுலா. பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் இந்த அராஜகத்தை வன்மையான வார்த்தைகளிலே அமெரிக்காவுடைய பெயரை சுட்டிக்காட்டி கண்டித்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்திய வலதுசாரி நரேந்திர மோடி அரசாங்கம் இந்த விஷயத்தில் அமெரிக்காவுடைய பெயரை கூட குறிப்பிடாமல் கவலை அளிக்கிறது என்பது போன்ற போலித்தனமான வார்த்தைகளை மட்டுமே வெளிப்படுத்தியிருப்பதை இந்த கூட்டத்தின் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்திய அரசு துணிச்சலான முறையில் தன்னுடைய கண்டனத்தை வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய அண்டை நாடான மாலத்தீவில் ஆட்சி கவிழ்ப்பு நடந்த பொழுது அன்றைய அதிபர் மாமூர் அப்துல் கையூம் அவருடைய வேண்டுகோளை ஏற்று இந்திய அரசு படைகளை அனுப்பி அந்த ஆட்சி கவிழ்ப்பை முறியடித்து மீண்டும் அவரை ஆட்சியிலே அமர்த்தினார்கள். அந்த பாரம்பரியம் இந்தியாவுக்கு உண்டு. இப்பொழுது அமெரிக்கா செய்திருப்பது சர்வதேச அராஜகம். வீடு புகுந்து பொருள்களை திருடிச் செல்லக்கூடிய திருடனை போல ஒரு ஆட்சியை கவிழ்க்கும் நோக்கத்தோடு ஒரு அதிபரை கைது செய்து அவரை சிறைப்பிடித்திருக்கிறார்கள். இந்த அராஜகத்தை கண்டித்து மனிதநேய ஜனநாயக கட்சி இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கின்றோம். தொடர்ந்து அனைத்து ஜனநாயக சக்தியோடும் இணைந்து இந்த போர்க்குரலை நாங்கள் வலிமைப்படுத்துவோம். நன்றி. மனிதநேய ஜனநாயக கட்சி ஏற்பாடு செய்த ஆர்ப்பாட்டம் கடந்த காலத்தில் எப்படி 2003 சதாம் ஹுசைன் பேரழிவு ஆயுதங்களை வைத்திருக்கிறார் என்ற காரணத்தை சொல்லி அமெரிக்காவும் பிரிட்டனும் முதலில் ஐநா அனுமதியோடும் பிறகு ஐநா அனுமதியின்றியும் படையெடுத்து போய் கடைசியில் ஒரே ஒரு அழிவு ஆயுதம் அங்கே இல்லை என்ற முடிவுக்கு வந்தார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அந்த படையோடு சேர்ந்து நாட்டிற்குள் ஈராக் நாட்டிற்குள் சென்ற உலக பத்திரிகையாளர்கள் ஊடகத்துறையினர் அந்த முடிவை அறிவித்தார்கள். ஆனால் இந்த குற்றச்சாட்டு பொய்யானதற்கு பிறகும் ஈராக் மீது பெரிய அழிவை சுமத்தியதற்கு பிறகு 2006ஆம் ஆண்டில் சதாம் ஹுசைனை தூக்கிலிட்டது அமெரிக்கா. நாம் எல்லோரும் அந்த காட்சியை பார்த்தோம். இன்றைக்கு ஹூகோ சாவேஸ் இருந்த இடத்திலே இருக்கிற நிக்கோலஸ் மதுராவை நியூயார்க்கிலே நீதிமன்ற கூண்டிலே கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறார்கள்.